வராங்கப்பா. ஏய் வாடி வீட்டுக்கு போலாம். வீட்டுக்கு வாங்க மம்மி. அம்மா வாங்கம்மா வீட்டுக்கு போலாம். யாருமா நீ? அம்மாவா? முதல்ல கைய விடு. ஏய் சுதா வா வீட்டுக்கு போலாம். ஏய் கைய விடுமா. டேய் நீ யாருனே தெரியாதுங்கற வாமா வீட்டுக்குங்கற. வீட்டுக்கு போலாம் மம்மி. வா முதல்ல கைய விடு. பாரு நடு ரோட்ல கொந்தழுதுடி. மரியாதையா வீட்டுக்கு போலாம் வா. ஏய் இங்க பாரு நீ யாருனே எனக்கு தெரியாது. ஏமா யாருமா நீ? ஸ்கூல்ல நிறைய ஹோம்வொர்க் கொடுத்திருக்காங்க மம்மி கிம்மிங்கற. சுதா சொன்னா கேளு வா வீட்டுக்கு போலாம். போதுற சண்டை போடாதீங்க. ஏய் அழாத. யாரா நீ? ஏய் கைய விடு முதல்ல. இங்க பாரு எனக்கு ரொம்ப டார்ச்சர் கொடுத்துட்டு இருக்க. நான் உனக்கு டார்ச்சர் கொடுத்துட்டு இருக்கேனா? கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து நீ தாண்டி என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க. இங்க பாரு நீ ரொம்ப ஓவரா பேசுற. நான் பேசுறேனா? மரியாதையா வா வீட்டுக்கு போலாம். ஏமா தாலி கட்டின புருஷனை போய் வாடா வாடன்னு கூப்பிட்டு இருக்க. இங்க பாருங்க தாலி எல்லாம் ஒண்ணும் இல்ல சும்மா இருங்க. நீங்க அடி வேற. பாவி தாலி கட்டி போட்டியா? உன்ன போய் அடிக்கிற. ஏமா கைய விடு. நீ யாருன்னு எனக்கு தெரியல. ஏய் ஒரு நாள் எங்கடி போயிருந்த? ஏய், யாரா நீ? போடா தூர போடா. ஏமா அந்த பையன் தான் இவ்வளவு கெஞ்சினான்ல, நீ தான் கூட போயம்மா. குழந்தை வேற அழுகுது. ஐயோ புரியாம பேசாதீங்க. இந்த குழந்தை யாரும் தெரியாது, இந்த ஆளு யாரும் தெரியாதுங்க. சொன்னா கேள் சுதா. நடு ரோட்ல வச்சு அசிங்கப்பட்டிருக்க நீ. மரியாதையா போலாம். ஏய் இங்க பாரு. ஏமா குடும்பம்னா 1000 பிரச்சனை இருக்கும். நடுரோட்ல ஏமா சண்டை போடுறீங்க? வீட்டுக்கு போங்கம்மா. ஏங்க சுதா, இவன் வா, யாருன்னு எனக்கு சுதா. தெரியாதுங்க. சத்தியமா நீ யாரு எனக்கு தெரியாதுடா. இங்க பாரு. சார் தான் கூப்பிடறாருல, குழந்தை வேற அழுகுது, கூட்டிட்டு போமா. யோ நீ சுமாரியா? ஏமா உனக்கு ஞாபகம் வருதியா? தலையில ஏதாவது அடிபட்டு இருக்கான், தூச்சு போமா. ஏங்க இங்க என்ன நடக்குனே புரியாம பேசாதீங்க. இந்த குழந்தை யாரு தெரியும், இந்த ஆளு யாரும் தெரியாதுங்க. ஏமா குடும்பம்னா 1000 இருக்குமா? இவ்வளவு பேரு சொல்றாங்கல்ல. யோ போமா வாயை வீட்டுக்கு. பார்த்து போறியா? போ. அம்மா அச்சி பையா. ஏய் சுதா சொன்னா கேளு. மரியாதையா வா வீட்டுக்கு ஏய் போலாம். இங்க பாருடா. சொன்னா கேளு வா. ஏமா தம்பி தான் இவ்வளவு சொல்லுதேம்மா, போயம்மா வீட்டுக்கு. ஏங்க தெரியாம பேசாதீங்க. இவன் யாருன்னு எனக்கு தெரியாது. ஏம்மா, போம்மா. போம்மா. சார் தான் கொண்டு கூப்பிடறாருல. வரல. ஏம்மா, வண்டியில ஏறும். ஐயோ சொன்னா கேளுங்க. ஏங்க, நான் சொல்றதை கேளுங்க. இவன் யாருன்னு தெரியாது. ஐயோ சொல்றதை கேளுங்க. சார் கூட்டிட்டு போங்க. நிறுத்துடா. டேய் ஏன் நடக்குதுங்க? சித்தப்பா, நான் நல்லா நடிச்சல, எனக்கு சாக்லேட் வாங்கி தெரியா? என்னது சித்தப்பாவா? யாரா நீ? ஏன்டா இப்படி பண்ற? வெயிட் வெயிட். நீ தானே சுதா சொன்ன லவ் இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி சொல்லணும்னு? அதான் நான் சொன்னேன். என்னது? கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு. மச்சான் வெயிட் பண்ணு. நம்மளுக்கு முன்னாடி ஒருத்தன் போறான். ஃபர்ஸ்ட் அவன் டீல் முடிட்டோம், அப்புறம் நம்ம பாத்துக்கலாம். யாரா அவன்? நீங்களாவது இதை படிச்சுட்டு கிழிச்சு போடுங்க. என்னடி படிக்காம கிழிச்சு போட்ட? அவனை பாத்தியா? எவ்வளவு கேவலமா ப்ரப்போஸ் பண்ணான் பாத்தியா? கேவலமாவா? ஆமாண்டி. ஒரு பையன் ஒரு பொண்ணுகிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணும்போது ஏதாவது வித்தியாசமா ப்ரப்போஸ் பண்ணணும். அப்படி ப்ரப்போஸ் பண்ணா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓ என்ன மச்சான் அப்படி பண்ணிட்டா? 4 லிட்டர் கொடுத்தாலும் இப்படிதான் பண்ணுவாளோ? டேய் இவ பரவாயில்லடா. உன் ஆள் பக்கத்துல உட்காந்துருக்க பாரு, ஆமா. திமிரு புடிச்ச மூஞ்சி. அந்த மூஞ்சி என் மூஞ்சிய பிடிக்கலன்னு சொல்லிட்டா மச்சி. என் மூஞ்சி என்ன அவ்வளவு கேவலமா இருக்கு? ஏய் நல்ல முள்ள இருக்கேன், என்ன வெறுப்பேத்தாத. ஏய் நீ ஏதோ லவ் ப்ரப்போஸ் பண்ண போறன்னு தான் நான் இந்த கெட்டப்ல வந்திருக்கேன். சாரோட ரேஞ்சே வேற தெரியுமா? கண்ணா நாளைக்கு அவளை எப்படி இம்ப்ரெஸ் பண்ற மட்டும் பாரு. கிழிச்ச எனியல் உன் கெட்டப்பே வேற கண்ணா. இப்ப சொல்லு, நான் லவ் வித்தியாசமா ப்ரப்போஸ் பண்ணா இல்லையா? அதுக்காக இப்படியா பண்றது? போச்சு என் மானவ மரியாதை எல்லாம் போச்சு. ஏன்டா இப்படி எதுவும் போல. வெயிட். உன் மான மரியாதை எல்லாம் எங்கேயும் போல. பஸ் ஸ்டாப்ல இருந்தெல்லாம் டோட்டல் இவங்க ஃபேமிலி தான். அங்க நீ பார்த்ததெல்லாம் இவனோட அப்பா, அம்மா, அண்ணன், அண்ணி, தம்பி, அண்ணன், குழந்தைங்க எல்லாம் இவன் காதலுக்கு ஹெல்ப் பண்ண வந்தாங்க. உன்ன ஐ லவ் யூ.